செய்கிறது வந்து சாண்ட்விச் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து உப்பு போட்டு நம்ம கழுவிட்டேன் ஏற்கனவே. இதை 2 கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணும். வேக வச்சிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன் குக்கரில். உருளைக்கிழங்கு வந்து இருக்குது. இப்போ பானில் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். அதில் வந்து அவங்க வெங்காயம் போடலை, நான் வெங்காயம் போடுறேன். லைட்டாக போடுறேன், ஜாஸ்தி போடலை. பொடி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நம்ம போடணும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். சாண்ட்விட்ஜுன்றதால அவங்க வெங்காயம் போடல. நாங்கள் வந்து ஒரு பொருளை எங்களுக்கு வேணும்னு டேஸ்ட்டு கொஞ்சம் வேணுன்றதால நாங்கள் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் அதுமாரி வேணுன்றது போட்டுக்கோங்க. இப்போ அது கடுகு பொரிய போது இப்போ நாங்கள் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட்டு நம்மளுக்கு அதில் வந்து பட்டாணி வேக வச்சு போடுறாங்க. நாங்கள் வந்து வேக வைக்கல, இதில் எண்ணெயிலே நாங்கள் போட போகிறோம். எண்ணெயில் போட்டு செய்ய போகிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போடுறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போடலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொட்டைங்க பாரு, நான் ஒரு 100 கிராம் கொட்டை இருக்கும், அவ்வளோ கொட்டை எடுத்துருக்குறேன். எண்ணெயிலே நான் வறுத்துக்குவேன், வேக வைக்க மாட்டேன், தனியாக எண்ணெயிலே வறுத்து எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போயே உப்பு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன் உப்பு. மஞ்சள் தூள் இப்போ லைட்டாக போட்டு விடுவேன். நான் போட்டு விட்டால் குயிக்காக வெந்துடும். வெங்காயமாக சீக்கிரம் அதிகம், நான் கொட்டையும் வெந்துடும். கொட்டையிலையும் உப்பு இருக்கும். அதுக்காக நான் இப்போயே மஞ்சள் தூள் உப்பு போட்டு விடுறேன். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இது வதங்காட்டி உருளைக்கிழங்கு முடிஞ்சிடும். 4 விசில் வைக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து போச்சு. இப்போ வந்து இது நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா அந்த கொட்டை போட்டு கொடுத்தாலும் அந்த கொட்டை வெந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகா. அப்படின்னா வந்து ப்ரெட்டில் வைக்கிறதுக்காக க்ரீன் சட்னி மாரி. இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி. நான் இதில் வந்து புதினா கொத்தமல்லி 2-3 வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், புதினா இருக்குது, கொத்தமல்லி 2மே இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலே தண்ணி வரும். நம்ம கெட்டியாக அரைச்சிக்கணும். நம்ம அந்த இதில் வைக்கிறதுக்கு ப்ரெட்டில் வைக்க சரியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் உப்பும் கம்மியாக போடணும். உப்பு அதிகம் போட்டுறாதீங்க, உப்பு கம்மியாக போடணும். இது இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறத பாருங்கள். கொட்டை நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும் பார்க்க சொல்லுது. இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். நான் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக போடலாம், இல்லை ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கலாம். எங்களுக்கு ஃபேமிலி பெருசுன்றதால நாங்கள் அதிகமாக போட்டுக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இது கொஞ்சம் இது பண்ணணும், ஏன்னா இது ஐஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருது, அதால் என்ன பண்ணி வைக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். உருளைக்கிழங்கு போடுறேன், வச்சு தோல் எடுத்து இது வந்து நம்மளுக்கு நல்லா பொடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இதுக்கு காரமே எதுவுமே போடல, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு. அதுக்காக வந்து நாங்கள் லைட்டாக சாட்டு மசாலா போடுறோம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதால, அது குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதால நாங்கள் வந்து இது சாட்டு மசாலா லைட்டாக போடுறோம். சின்னது தான். சாட்டு மசாலா போட்டாயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி ஆகுது. நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து லைட்டாக நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு கொத்தமல்லி போடணும். நான் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்குன்றதால கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தியானாலும் ஜாஸ்தியாக போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். இது போட்டு லைட்டாக வதங்கணும், அதுக்குன்னு ஜாஸ்தி வதங்கக்கூடாது. இது இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சு ஆயிடுச்சு. இது இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வெங்காயம் வந்து மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது வந்து குடை மிளகா, இது வந்து பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இது க்ரீன் கலர் சட்னி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி உப்பு அரைச்சிருக்கேன். ப்ரெட் இருக்குது, தக்காளி மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து சீஸு, இது வந்து பட்டரு. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் சட்னி பூசிடணும். லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூசணும். இது பூசிட்டு இந்தமாரி இந்த அளவுக்கு பூசணும். இது பூசிட்டு வந்து சீஸ் வைக்கணும் நம்ம இதுக்கு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சீஸ் வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு சீஸ் வச்ச பிறகு உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வைக்கணும். அது நம்ம அதிகம் வைக்கக்கூடாது, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இது மேலே வந்து நம்ம பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வைக்கணும். இப்படி வெங்காயம் வச்சாச்சு. பீட்ரூட் வச்சுருக்கிறேன் பாருங்கள். தக்காளி வைக்கிறேன் பாருங்கள். அடுத்தது வந்து மிளகா, குடை மிளகா உங்களுக்கு தெரியும், குடை மிளகா வச்சுருக்கிறேன். அதுக்கு லைட்டாக
க்ரீன் சட்னி கலக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் க்ரீன் சட்னியில் காரம் போட்டுக்கிறதால வந்து நான் உருளைக்கிழங்குலாம் உங்களுக்கு போடலை. இப்போ பாருங்கள், இது லைட்டாக வந்து சீஸ் தடவணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது சீஸ் தடவி இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது தீயக்கூடாது, ஐயில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தீயாமல் கருகாமல் வரும், க்ளீனாக வரும் பார்க்குறதுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அது மேலே லைட்டாக நம்ம சீஸ் தடவுனா நல்லாயிருக்கும். இப்படி தடவி விடணும். தடவுனா அதில் இறங்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்ம காரம் கம்மியாக பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்தமாரி பண்ணால் ரோஸ்ட் பண்ணணும். கம்மியாக வைக்கணும், ஜாஸ்தி வைக்கக்கூடாது. அவசரப்பட்டு ஜாஸ்தி வச்சா தீஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வாட்டி செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்பில் போட்டதில்லை. இந்த டைம் வந்து நாங்கள் போடலான்றதெல்லாம் போடுவோம். பார்க்குறதுக்கு வந்து கடையில் இருக்கிற மாரியே தான் தெரியும் உங்களுக்கு. இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்காக நான் செய்கிறேன். எங்கள் வீட்லேயும் செய்வேன், வேலை செய்கிற வீட்லேயும் செய்வேன், குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். பாருங்கள், இது ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். முடிஞ்சிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே செஞ்சுருக்கேன், சாண்ட்விட்ஜுன்றதால எல்லாம் உள்ளே வச்சு பண்ணியிருக்கிறேன். இது மேலே வந்து நம்ம க்ரீன் சட்னி பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நம்ம லைட்டாக மேலே போட்டுட்டு, இது வந்து மிக்சர் உங்களுக்கு தெரியும். இது என்ன மிக்சர்ன்றது பாம்பாய் மிக்சர். அது மேலே லைட்டாக போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்டு பார்த்தா. நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நான் செய்கிற வீட்டில் பண்ணி கொடுத்தேன், குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றாங்க. நீங்களும் பாருங்கள், பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.